கந்தன், கடமன், கார்த்திகேயன், வேலன் என சொல்லக்கூடிய நாமதத்தை உண்டு. சீர திருப்படும் முதல் மனைவி தேவாவுடன் இளைய மனைவி வள்ளியுடன் சிறு திருப்படு வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் தினந்தோறும் அன்பு மனைவி ஆசை மனைவியாகப்பட்ட தேவாவை பார்க்க வேண்டும் அல்லவா? கணி தேவா
வல்லவர்கள் வலிமைக்கேற்ப இந்த மயிலமதில் வீட்டிற்கும் சுவாமிக்கு மனைவியாக வளர்க்கப்பட்டு தெய்வ யானை என்ற பெயர் பெற்று சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆன தினமும் இவருடைய சுவாமியை சந்திப்பது வழக்கமாயிற்று. எங்கு சென்றிருப்பார் சுவாமி? என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து சுவாமி என்று குரல் கொடுப்பாள். ஆனால் இங்கிங்கோ சுற்றி பார்க்கின்றேன், இதுவரை தெய்வாவை காணவில்லையே. எங்கு சென்றாலும் இந்த இடத்தில் தான் வர வேண்டும். ஏனென்றால் ஒரு வாரமாக கழித்து வருகின்றேன் அல்லவா, கோபத்தில் இருப்பாள். காத்திருந்து பார்க்கலாம். சந்திப்பது வழக்கம் அல்லவா? இந்த தினத்தில் உடைய பார்க்கும் பொழுது பெருமாள் பாட்டு எப்படி இருக்கின்றது? நேரத்திலோ எதிர்காலத்திலோ
பார்த்தாயா எவ்வளவு அழகாக இருக்கின்றது. மனத்தை பார்க்கும் பொழுது உன் மனதிலே ஆசை என்பது கிடையாதா? பாட வேண்டும், பாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதானே. இதுதான் என்னுடைய ஆசை. எடுத்து உரைதான் செய்யும் அல்லவா? ஆகட்டும், பேசலாம். சுவாமி அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகத்தோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக உன்னுடன் சந்தோஷமாக இருந்து விட்டேன் அல்லவா? அதனால் என்னுடைய பக்தர்களை மறந்து விட்டேன். பக்தருக்கு சென்றே காட்சியை கொடுத்து விட்டு மறுபடியும் உன்னை வந்து சந்தித்தேன். அப்படியா? ஆகட்டும், உத்தரவு சுவாமி. சென்று வா. எப்படி முதலில் தேவாவை பார்த்து விட்டேன். ஒரு வள்ளியாகப்பட்டவள் இருக்கின்றாள் அல்லவா? இரண்டாவது மனைவி பார்க்க வேண்டும். கனவள்ளி
வணக்கம் வணக்கம். கந்தன் கடம்பன் அந்த முருகப்பெருமானுக்கு மனைவியாக கண்டு பள்ளி என்ற பெயரோடு சீர சிறப்போடு நல்லதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் காலம் வந்து ஒரு நேரம் ஆயிட்டது. என் சாமியை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக காவலை பார்க்க வேண்டும் அல்லவா? அதே காவலா வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கத்தை தெளிவா சொல்றேன். பாக்குறவங்க தவறா நினைப்பாங்க. சரியா? ஏண்டா இத பாத்தியா? என் சாமியை பாத்தியாடா நீ? சாமி தானே? ஆமா ஆமா. என்ன எல்லாம் பண்றாரு சாமி. என்னடா சொல்ற? நீ இந்த மாதிரி செக்குவல கேட்டுங்கிற அட பாவி, உனக்கு சாமி துரோகம் பண்றாரு. ஐயோ டேய், என் சாமியை பார்த்து ஒரு வார காலம் ஆகுது. ஒரு வார காலம் ஆகுதுடா. பார்க்கவே இல்ல. அவர் எங்க போனாரு, எங்க இருக்காரு, ஒண்ணுமே புரியல. ஏய், நீ அது பாத்தியா? சாமி எங்க போகிறான்னு எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? சாமி சக்காத்த விட்டு போகிறாரு. பாவி, இருந்தாலும் அவர்கிட்ட பேசக்கூடாது. பேசவே கூடாது. விட்டுட்டு அவளாண்ட போனா இனிமே நம்ம அவர்கிட்ட பேசவே கூடாது. கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலும் பேசக்கூடாது. நீ ஒரு பக்கம் இரு, நான் வந்திருக்கேன். வந்தானாக்கா குரலே கொடுக்காத. வரும்போது கூட தெய்வா தெய்வம் தெய்வான பேரே சொல்லிங்கிறாரு. பாசங்கிற பேர் எனக்கு தலையா வலிக்கிறதா? எங்க வலிக்கிறதே கனவள்ளி மங்கத்தி மாங்கோ துப்புலி அங்க என்ன சாமியா என்ன 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 மலை நாச்சு கடலை நாச்சு தேங்காய் நாச்சு என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சு? என் மனைவி வள்ளிக்கு என்ன ஆச்சு? ஐயோ அம்மா சரி என் மீதா என்ன பண்ணி என்னடா உரைக்கின்றார்? ரவுண்டு கட்டி சுவாடிங்க. நானா அம்மா விட்டு ஒரு வாரமா எங்க போயிருந்தேன்? பக்தருக்கு காய்ச்சலை கொடுக்க வந்து இங்க இருந்து காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்களா? அடையா நேரிலே சென்று என்னுடைய அருளினை கொடுக்க சென்றேன்டா. அம்மா உங்ககிட்ட பேச மாட்டாங்களா? எனது கோபமா இருக்குதான். கோபமா இருக்கா? ஆமா பேச மாட்டல. அப்போ வந்தது நேரம் சரி கிடையாது. இப்போது மூத்த மனைவி தேவாவிட சொல்ல போய் சொல்றேன். நீ வந்து ஒத்துணை கொடுத்தா சாமி வந்து வெளியே நக்கு நக்குன்னு உட்காராதம்மா. அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஐயோ ஒண்ணு பித்தளை 2 அலுமினியம் 3 தகரம் 4 பிளாஸ்டிக் 5. என் மனைவிக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டால் பிளாஸ்டிக் 5 இல்லை, நீ போலக்கு நஞ்சு போச்சு. என்னடா ஆச்சு அவளுக்கு? அம்மாவுக்கு 5 நாளா ஜுரம் விட்டுக்கிட்டுதான். ஜுரம் அடிக்கின்றதா? உண்மையில காய்ச்சல்? ஆமா காய்ச்சல் என்றால் வைத்தியரை போய் பார்க்க வேண்டியதானே? உடம்பு சரியில்லை போய் வைத்தியம் வைத்தியரை
என்ன ஆச்சு? அம்மா போய் வைத்தியர் வயதில் பயன்டா அம்மாவுக்கு வாத்தின்றாங்க பார்த்தா கோழியா வாதன்றாங்க வாதம் என்று வச்சுட்டார்கள். ஆமா. வாதம் என்றால் ஜோசியரை ஏற்க வேண்டியதுதானே. அதோ கேட்டு வந்து அம்மா நீ ஜோசியர் அதை கேட்கறத பாவி அம்மா ஜோசியர் அதை கேட்டாங்களா ஜோசியரை கேட்டு விட்டா அம்மாவுக்கு பெரிய தோசைன்ட்டாங்களா நீ எடுத்துக்காத. ஆளுக்கு அதை போட்டு எனக்கு வேண்டாம் மேடம். நீயும் அவனுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஏய், ஏண்டா மறுபடியும் ஓடி வருகின்றாய். என்னுடைய பேசுவாளா பேச மாட்டாள். கடைசியாக ஒரே வார்த்தை. போய் சாமியாண்ட பேசலன்னா சாமி பேச காலத்தை விட்டு நலமுடன் இருக்க வேண்டும். மணி 10 பெத்து 16 பெத்து அது 4 செட்டு 6 வித்து 2 கவர்மெண்ட் ரோட்ல போட்டு ஏய், என்ன வாழ்த்துகின்றாய்? மறுபடியும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து. 10 பெத்து 16 பெத்து 4 செட்டு 6 வித்து 2 கவர்மெண்ட் ரோட்ல போட்டு நல்லா தெரிஞ்சுனா போ. யாரிடம் வாழ்த்துவது? இந்த மாதிரி தான் வாழ்த்துமே. இங்க வாழ்த்தாது இதை வாழ்த்த. வீட்டுல மக்காரிடாமல் மக்காரிடம் வாழ்த்து. ஐயோ என்ன வாழ்த்துல ஒரு கோச்சில போச்சு. ஏய், வாடகையா சென்று வாடா. அம்மா நேரா நீ வீட்டுக்கு ஓட்டு நான் அம்மா ஒங்க லோல் போட்டு பார்த்தேன். எங்க லோல் போட்டு பாத்துங்கற. அம்மா வேலை செய்யணும் நான் ஒரே ஆள் செஞ்சு அம்மா வேலை செய்றாங்களா? அம்மா வேலை சொல்ற வேலையை சொல்றேன். ஓ அப்படி. ஆகட்டும், நான் வந்து விட்டேன். இனிமேல் வள்ளியை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனக்கு வேலை கிடையாது, சென்று வா. போய் ஆக வேண்டும். சென்று வா. சாமி உன்னை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியா? எப்படி சாமி? உன்னை பார்க்கும் பொழுது
என்னை வேண்டுமா என்றது என்னை வேண்டுமா என்றது பார்க்கப்படுவது மனதிலே ஆசை என்பது கிடையாதா? சாமி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனதுக்கு அளவு கடந்த ஆசை இருக்கிறது. எப்படி தெரியுமா சாமி? சாமி, ஆராத மனமோ ஆடுதே, ஆராத காதல், ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. சாமி சென்று ஒரு வாரம் ஆகுது. அவர் எங்கதான் போறாரு எங்கதான் வராரு எதுவுமே தெரியல. சாமி எங்க போயிருக்குன்னு தெரியும். தெரியுமா? சாமி சகால போயிரு. சீக்கிரம் காட்டுறேன் எங்க ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. பாடாத காதல் இன்பமெல்லாம் மனமாவா காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. பாடாத காதல் மனமாவா காணலாம். சாமி, என்றென்றுமே தேவபால் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மந்திரிக்கு ஓடிவா. இவ்வளவு தூரம் தேடி வருகிறோம். சுவாமி இருக்குதா இருக்காரு ஏண்டா? இருக்குதா சுவாமி? கனிவள்ளி, கணேயா, நம் இருவரும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும். கனிவள்ளி, உனக்கு மட்டும் ரகசிய சொல்வேன். அந்த ரகசியத்தை அண்ணா எங்க புடிச்சு பார்த்தா கை வைக்குது, காலை புடிச்சா கால் வைக்குது, கையை புடிச்சா கையோட வருது, புடிச்சோட கிரிப்பாகுது. என்ன சொல்றா? எவ்வளவு தைரியம் இருந்தா அக்காலத்தி ஏன் சுவாமியோட ஆடி பாடுறா விடலாமா? ஆமாம்மா. நான் என் வீட்டுக்கு எல்லாம் கூட சந்தோஷமா ஆடி பாடி ஆமா. இவன் வந்து இப்படி பண்றானே, ஆமா. இவன் சும்மா அவனை சும்மா விடலாமா?
கூடாது. ஐயா, சக்காலத்தி. நான் கேட்கறேன், நீ கேளுங்கள. அது வேண்டாம் ஐயா, சக்காலத்தி. அம்மா, என்ன? பாட்டு வையா ஓடி அந்த பொண்ணு இவன். ஆமா, ஆமா. குறை பொண்ணு இவ்வளவு வீரப்பு பேசுறாளே. அது என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. ஓடுகளி, ஓடுகளி. தலைக்கு பேசும்போது சும்மா விடலாமா? கேட்கக்கூடாது. நான் கேட்கறேன், நீ கேளுங்கள. ஆகட்டும்டா. தெவிடியா, 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 தெவிடியா. அடி தெவிடியா, 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 தெவிடியா. அடி தெவிடியா, தெவிடியா, தெவிடியா. தெவிடியா. வா உண்டு பூசட்டி ஆண்டி ஏன் உண்டு நாய் இன்னைக்கு சிரிக்கணுமா? ஆமாண்டா. அது யார் நம்ம கம்யூனிட்டி பூசட்டி நாய் நடக்குமா நாய் பூசட்டி நம்ம கம்யூனிட்டி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நான் சொல்றேன் நீ கேளு சொல்லுடா. அடி குச்ச காட்சி முண்டே ஓடி குடிச்ச காட்சி முண்டே, 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 முண்டே. ஏறி போய் நீ மட்டும் ராஜன் போயினே இருக்கற அடி குச்ச காட்சி முண்டே முண்டே. வா வீட்டு குப்பையா என் வீட்டு கோய கலாச்சி கேளு ஓட்டுக்கு போந்து. பாவியா. ஓடி வந்து குப்பை செஞ்சுமா, குப்பை வந்து கோழி செஞ்சுமா. ஆமாண்டா. இவன் சும்மா சொல்லுடா. ஏய், பித்தளை கல்லி விளையாடிக்க போனால கட்டாயம் உள்ளது சக்காலத்தி. நான் சொல்ற பாருமாவா டேய், இன்னும் அப்படியே அழுக்குறாளே. அழுக்குறளவ இவளுக்கு தான் அதுக்கு தெரியுமா? அதானே. இவளுக்கு எனக்கு தெரியாதா? தெரியுமே. நான் சொல்ல பாரு. சொல்லமாட்டியா? திருநெல்பா கூட்டா. திருநெல்பா கூட்டா. யா சக்காலத்துக்கு சாவிலாத. ஏட்டம், ஏட்டம், ஏட்டம். வாடியா சக்காலத்தி. சும்மா விடலாமா? ஏண்டா? நான் கேட்கறேன், நீ கேளுங்க. ஆகட்டும்டா, ஆகட்டும்டா. அக்கா கருணிசா. காக்கா கருணிச்சா. காக்கா கருணிசா. காக்கா கருணிச்சா. அவன் உள்பாவடா. சக்காலத்தி உள்பாவடா. அவன் கருணிச்சாடியா மாநில சக்காலத்தி. அம்மா டேய், உன் உருட்டா வரைக்கும் போயிட்டு அவனுக்கு எப்படி தெரியும் குளிக்கும் பொழுது பாத்திரப்பா அந்த புள்ள பொட்ட அவனுக்கு அதே வேலை தான் பார்க்கறான் எட்டி பாப்பான். ஆமா. டேய், அது மட்டுமா? சொல்லி அழுதுட்டா உருளைக்கிழங்கு. சொல்லாம அழுதுட்டா கரணக்கிழங்கு. ஏய், இவங்க தெரியாத எனக்கு. வாடா, வாடா, அந்த தெருவுல. வாடா, வாடா, சாதிக்கிறாங்க, அந்த தெருவுல. நாங்க அந்த தெருவுல. வாடா, சாதிக்கிறாங்க, இந்த தெருவுல. அது, சாதிக்கிறாங்க. டேய், ஜெயிலுப்பா காய்ச்சலா. ஆச்சலா ஜெயிலுப்பா காய்ச்சலா. ஆச்சலா யா சக்காலத்துக்கு பொழுது போனா மேய்ச்சலாம். நான் கேட்கறேன், நீ கேளுங்க. ஆகட்டும்டா. அம்மா விடலாமா? இனிமே கூடாது. சீ கொய்யாக்கா, சீப்பத்து கொய்யாக்கா. சீச்சி கையாக்கா, சீப்பட்ட கையாக்கா. சீச்சி கொய்யாக்கா, சீப்பத்து கொய்யாக்கா. கொய்யாக்கா. செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல லோரி போட்ட கொய்யாக்கா மாமா. சக்காலத்தி. லோல் போட்டுங்க நானா? டேய், மாலுக்கறி ஜோலுக்கறி மண்ணெண்ண டப்பா. தின்னுவாவா? தின்னா. தின்னவ. இவ மாட்டி இருக்கிறாள தேங்காய் டப்பா அடி பண்ணி டப்பா 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 டப்பா. போய் வேணா இங்க. அம்மா உள்ளவா? பைய போனா செட்டி. பைய போனா செட்டி. யா சக்காலத்தி ஊனுத்த நாட்டு வாசல வந்தா குட்டி குட்டி. டேய், பத்து போலி நாத்துனா பால் கறக்க போனானா? பத்து போலி நாத்துனா பால் கறக்க போனானா? பால் தவறி கிளம்பிந்தோ ஐயோ அம்மா ஐயோ நடிச்சலாம். ஏய், தேசத்துக்கு தெரியுமா என்ன? இங்க பாருடா. ஏரி மேல மேல காடை. காடை. ஏரி மேல மேல காடை. காடை. இங்க உட்காந்துருக்க மொட்டை பசங்களை காட்டான கைஜாட வாங்க தோப்புக்கு போலாம் வாங்க பின்னாடி போலாம் வாங்க எதுல போலாம் அடியம்மா சக்காலத்திக்கா. டேய், கலக்கிறவே சக்காலத்தி. ஏண்டா இவ்வளவு பேசுறா? சொல்லுடா. சொல்லுடாடா. இந்த ஊர்ல சுத்துறாங்களா ராட்டணும் எந்த ஊர்ல சுத்துறாங்களா? ராட்டணும். அவன் துணியை தூக்கி காட்டணும் காட்டணும். இந்த ஊர் மைனர் பசங்க எல்லாம் காலம் காலம் ஏம்மா, காட்டணும். அவ மட்டும் பேசுனா? அதானே. நான் பேச மாட்டேன். சொல்லுடா. நான் கேட்கும்போது நீ கேளு. ஆகட்டும்டா. வெள்ளாரி வித்துச்சான் வீதியிலே. வெள்ளாரி வித்துச்சா வீதியில. வெள்ளாரி வித்துச்சான் வீதியில. வீதியில. வேலை வந்து புதுசாக ஏய், குடும்பத்துல. ஏன் சக்காலத்தி? வேண்டாம். ஓடி வந்து நான் சக்காலத்தி சும்மா இல்லாம இருக்கக்கூடாது. வாடி. ஏய், என் மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்த அவ என்னவோ பேசுறா, எனக்கு எதுவுமே புரியலடா. பத்து பத்து அம்மாவா
அவ பேச்சு நமக்கு இனிமே அதை சொல்ல நமக்கு பேச தேவையில்ல நமக்கு தேவையில்ல இவர்தான் என் சுவாமிதான். சாமி விடாதீங்க. அவ சிங்கிள்ல போய் லோல் போட்டுக்கிறான் உனக்கு டபுள்ஸ் தேவையா என்னப்பா செய்வது தாங்கள் எப்படி அவனும் நானேன் அவன் மட்டும் 3 hour நின்று மூணா சாப்பாட்டுக்கு என்ன வழி செய்கின்றாய் விஜயத்துடன் பிள்ளைகள் ஏதாவது ஒண்ணு கூட எனக்கு கவனிக்கிட்டே கிடையாது பிள்ளைகள் 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 ஏதாவது கலப்புல பார்த்தவ சாமி கலப்புள்ள கலப்புல பார்த்தவன் ஏடா 3 மனைவிகள் இருக்கின்றது ஒண்ணு போனா ஒண்ணு ஒதுக்குது ஒண்ணு போனா ஒண்ணு ஒதுக்குது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கலப்பிள்ளை அங்க ஏன் மடியா போடா இவங்க 2 பேருக்கு சண்டை முத்தியே போகுது இந்த மாதிரி பேசினா அந்த நேரம் நாமளே பேசி ஐயா அப்படியே முழுங்குறா அப்படியே இங்கிருந்து நேரா போச்சு வரா அப்படியே இங்கிருந்து ஒரு லெப்ட் திக்கி இருக்கிறேன் ஏன்னா கிடுக்கு பாருக்குது கண்ணு விட்டா வச்சுக்கோ சாமி அங்க மேல கொட்ட வச்சுங்கிறேன் எப்படா போட்டா ஏமா அந்த கண்ணு உனக்கு இந்த கண்ணு உனக்கு அந்த கை உனக்கு இந்த கை உனக்கு இந்த கால் உனக்கு அந்த கால் உனக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம்டா இதெல்லாம் வச்சா வேஸ்ட் ஆயிடும் அப்படியே உனக்கு வெட்டா மேல் பாகம் உனக்கிய கீழ் பாகம் அது போனா போட்டா 2 பேரும் கீழ் பக்கத்துல வச்சிருக்கீங்க ஏமா கீழ் பக்கத்துல என்ன பண்ண போற நீ டேய் என் சாமி பாத கீழ இருக்கு தட்டு தட்டு தட்டுக்கு முடிவண்டா என்ன சொல்ற சாமி பாதம் இருக்குதே சாமி பாதமா நீங்க அதுக்கு அடிச்சுக்கல ஞான கொட்டி அடிச்சிருக்கீங்க அடியா இருவரும் சென்று விடுங்களடா புரியா 2 பேர் யாரு புரியா இவர்கள் இருவரும் அக்கா தங்கைகள் அந்த கோட்டையில ஓடுது பின்னாடி கீத்து கொட்டாயில ஓடுது பாத்துட்டு வரோம் வர சீக்கிரமாக சென்று வா சாமி இவர்கள் இருவரும் அக்கா தங்கைகள்டா உண்மைதான் ஆகட்டும் சென்று வா கன்னிவள்ளி எதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் நீங்கள் யார் என்ற உண்மை உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இருவரும் சண்டை போடவே மாட்டீர்கள் யார் சுவாமி? உண்மைதான் முன்பு காலத்திலே அமுதவள்ளி சுந்தரவள்ளியாக சகோதரிகளாக பிறந்து என்னையே மணக்க வேண்டும் என்று என்னையே மணக்க வேண்டும் என்று என்னையே வணங்கிக் கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது என்னை மணக்க முடியாத காரணத்தினால் அந்த பிரிவை விடுத்து இந்த பிரிவையே மூத்த மனைவியாக விளங்கக்கூடிய தேவயானி எப்படிப்பட்டவள் தெரியுமா? அமுதவள்ளியாக பிறந்தவள். அப்படி இருக்கும் பொழுது என்னையே முழுமனதோடு துதித்த காரணத்தினால் தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் மகளாக பிறந்த தேவியானி என்று சொல்லக்கூடிய நாவாதத்திலே வாழ்ந்து வந்தாய். சுர சங்காரம் முடித்துவிட்டு அப்பொழுது உனக்கு மனம் முடித்தேன். இதோ இருக்கின்றாளே வள்ளியாகப்பட்டவள், உன் தங்கை சுந்தரவள்ளியாகப்பட்டவள் நினைக்கும் பொழுது என்னை துதித்துக் கொண்டிருப்பாள். அதனால் புற வள்ளியாக சொல்லக்கூடிய வள்ளியை பெயர் பெற்று என்னைய மணக்க வேண்டும் என்று தவத்திலே அமர்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஓடி நானோ என்ன செய்தேன், மான் பிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஓடி இந்த மானை பிடித்து வந்தேன். அதனால் இந்த வள்ளியை 2ஆம் தாரமாக திருமணம் செய்தேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் இருவரும் அக்கா தங்கைகள் தான் சுவாமி. அறியாமல் தெரியாமல் இருவரும் சண்டை போட்டு விட்டோம். மன்னித்து அறிகிறேன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? என் தாயாகப்பட்ட ஆதிவரால் சக்தியாகப்பட்டவள் இப்பொழுது பாதாள சிறையில இருக்கின்றாள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் மூவரால் மட்டும்தான் முடியும். எப்படி சுவாமி? எப்படி தெரியுமா? உதயகிரி அஸ்தகிரி ஆளக்கூடிய கண்டன் கார்குடி என சொல்லக்கூடிய அரக்கராகப்பட்டவர்கள் என் தாயாகப்பட்டவர்கள் என் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு மலையாள பகவதியாக காட்சியளிக்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஓடி வந்து உதிரபலியை கொடுத்த உடனே என் தாயாகப்பட்டவர்கள் கண்முன்னே காட்சி கொடுத்து அவர்கள் கேட்கின்ற வரத்தை அனைத்தும் தந்து விட்டார்கள். அந்த வரத்தினால் மகிமையால் இப்பொழுது சிறையிலேயே அமர்த்தி வைத்து விட்டார்கள். அப்படி சிறை மீட்க வேண்டும் என்றால் நம் ஊரால் மட்டும் எப்படி முடியும் என்று தெரியுமா? இருக்கின்ற குலவல்லியாகப்பட்டவள் என்னை வீழ்த்து அந்த உதயகிரி அஸ்தகிரிக்கு சென்று காலத்தை அறிந்து குறி சொல்ல வேண்டும்.
ஒருவேளை இவள் மாட்டிக்கொண்டால் நீயும் நானும் எழுதரமா செய்ய வேண்டும். என்ன? தேவாக இருக்கின்ற நீ இப்பொழுது ஜோயாச்சாக உருமாற வேண்டும். முருகனாக இருக்கும் நான் இப்பொழுது ஜோயனாக உருமாறி அவர்கள் வைக்கின்ற மோடிகளை எடுத்துவிட்டால் என் தாயை சிறுமிக்கலாம். உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும். நான் உரைத்த பிரகாரமே முக்காலத்தை அறிந்து தெரிந்து புரிந்து குறி சொல்கின்ற தோல்வியாக சென்றோம். வாழ்க வளமுடன். என்ன இது? இதை பார்த்தாயா? என் சாமி என்ன உரித்தார்? பள்ளியாக இருக்க வேண்டிய நான் இப்போது கொலை பண்ணாலும் வாழ வேண்டும். எப்ப தெரியுமா? பின்னானுமா